ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைன்ஸ்கேப் பிளே ஓடிடியில் தமிழ் டப்பிங்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான ஷெல் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். சமந்தா டிவில லீட் ரோல்ல நடிச்சவங்களா இருந்திருப்பாங்க. ஏஜிங் அண்ட் பாடி ஷேமிங் ரீசனால இப்போ இவங்களுக்கு கரியர் முடிகிற ஒரு சூழல் இருக்கு. இவங்களுக்கு பெருசா லீட் ரோல்ஸ் அப்படின்றது வராம இருக்கு. சமந்தா கிட்ட ஒரு ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா இதை சரி செய்ய ஷெல்ல ஒரு ஜெனடிக் டெக்னாலஜி உதவியோட செய்யப்படுற ஒரு ப்ரொசீஜரை செய்ய சொல்றாங்க. சமந்தா அந்த கிளினிக்கு போனாலும் மனம் மாறி அங்கிருந்து திரும்ப வந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது டாக்டர் ஹூபர்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அதுக்கு சம்மதிக்க வைக்கிறாங்க. ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அழகு பிரிசர்வ் பண்றதுக்காக அந்த ப்ரொசீஜரை எடுக்கிறாங்க. இந்த ப்ரொசீஜருடைய பின்னணியில இருக்கிற மர்மங்கள் என்ன, இதனால வந்த பிரச்சனைகளை சமந்தா எப்படி எதிர்கொண்டாங்க அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. தி சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு தரமான ஒரு பாடி ஹாரர் படம் இருக்கு. அந்த படத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. சேம் கான்செப்ட் தான் இருந்தாலுமே அதே படத்தை சிம்பிளாவும் ரொம்ப ஆர்டிபிஷியலாவும் நம்மளுக்கு ஒட்டாத மாதிரி எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கு. எலிசபெத் மாஸ் பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய கேரக்டரைசேஷன் பாத்தீங்கன்னா பெருசா நம்மளுக்கு கனெக்ட் ஆகாது. இருந்தாலுமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தை எலிவேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த படம் போது அவங்க பிரெக்னெண்டா இருந்ததுனால அந்த ப்ரொசீஜருக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாத்தீங்கன்னா பெருசா ஒரு வேரியேஷன் அப்படின்றது காட்ட முடியாம போயிருக்கும். அது இந்த படத்துக்கான மைனஸாவே அமைஞ்சிருக்கு. கேட் ஹட்சனும் சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்ச எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கேட் ஹட்சன் அவங்களோட ரோலுக்கு ஆப்டா சூட் ஆகுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துல நிறைய ஜானர் ஜம்ப் பண்ணிருப்பாங்க. பட் எந்த ஜானருமே இவங்க ஜஸ்டிஃபை பண்ணல அப்படின்றத இந்த படத்துடைய மைனஸே. இந்த படத்துடைய இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டியா பாத்தீங்கன்னா தேர்ட் ஆக்ட்ல தான் வரும். கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் பாத்தீங்கன்னா ஒரு கிரேசியான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் அது வரைக்குமே பாத்தீங்கன்னா படம் ரொம்ப ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு ஆவரேஜான ஹாரர் படமாக வந்திருக்கு. படத்தில் அழகான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஷெல் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.